வணக்கம் நண்பர்களே, ராயர் பாஸ் ராஜேஷ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கோழி பண்ணையில் குஞ்சு வந்ததுலேருந்து டெய்லி என்ன நடக்குது, என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரையும் என் கூட இருந்து பார்த்துட்டு வர்றீங்க. குஞ்சு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் குஞ்சுகளை இந்த பையில் போட்டு நம்ம வெயிட் மிஷின் இருக்குது, வெயிட் மிஷினில் வச்சு இப்போவே எடை போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ கிராம் ஏறி இருக்குன்னு. நேற்று 4வது நாள் வரைக்கும் 130 கிராம் ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் மிஷினு 0 அப்படியே மாற்றம். இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்ததுல 170 கிராம் இருக்குது. அப்போ நேற்றுக்கு இன்னைக்கு 40 கிராம் ஏறி இருக்குது. நம்ம 40 கிராம் கணக்கு வைக்க வேண்டாம், சராசரி வெயிட் தானே, அக்யூரேட்லாம் கிடையாது. 35 கிராம் வச்சுக்குவோம். 35 கிராம் ஏறி இருக்குது. 170 165 கிராம் 170 கிராம் 5வது நாள் குஞ்சு இருக்குது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, வேற லெவல் வளர்ச்சி தான். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம கொடுக்குற தீவனமும் நம்ம பராமரிப்பு முறையும் தான். பக்குவமான பராமரிப்பு முறை பார்க்குறீங்கல்ல, படுதாவில் எப்படி கட்டி எவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. ஆட்டோ ட்ரிங்கர்லாம் மாட்டி அதோட நம்ம கொடுத்த உழைப்புக்கு கிடைச்சிருக்கிற குரோத்து தான் இந்த 5 நாள் குரோத்து. இன்றைக்கும் இதே மாதிரி கடின உழைப்பை போடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் வேக்சின் வாங்கிட்டு வந்துடுறேன்.
இந்த வேக்சின் போடுற தொழில் பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் போயிட்டு இருக்குங்க. குஞ்சுக்கெல்லாம் எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் வேக்சினுக்கு 20 வயசாங்கண்ணா, செகண்ட் வேக்சினு 20 வயசாங்க, தேர்ட் வேக்சினுக்கு 22ங்க. ஜெண்டா போடுறதுக்கு? ஜெண்டாக்கு முத ஒரு 10 நாள் மட்டும் ஒரு 25 வயசாங்கண்ணா. அப்புறம் 10 நாளைக்கு மேலே போனால் 30 வயசாங்க. சுமார் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இந்த வேக்சின் தொழில மட்டும்? வேக்சின் தொழில்னா நம்ம காலையில ஒரு 400, சாயங்காலம் ஒரு 500, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மீடியமா ஒரு வந்துருமுங்க. பசங்க ஆவரேஜ் 500 ரூபா. ஆவரேஜ் 500 ரூபாண்ணா. 400, 600, 1000னா இப்போ 800 ரூபா, 900 ரூபா அந்த ரேஞ்சு வந்துடும்ண்ணா. நாங்களே பிடிச்சி நாங்களே போட்டுக்கோங்க. பசங்க இருக்காங்க, டீம் பசங்க, பண்ணிக்கோங்கண்ணா. நீங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி? ஆமாங்கண்ணா. அதுல வந்து நீங்க உங்க டீம் பசங்களை வச்சு நீங்க போட்டுக்கிற? ஆமாங்கண்ணா, அதுவும் ஆமாங்க. அப்ப வர்ற அமௌண்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க? ஆமாண்ணா, பெட்ரோல் எல்லாம் கலந்து போக அதிலே சேர்ந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு 800 ரூபா, 900 ரூபா ஒரு ஆமாண்ணா, ஒரு நாளைக்கு 800 ரூபா கேரண்டி வைங்களேன். வேக்சின் போற டைம் வந்து காலையில எப்பவுமே 4 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிடுவோம்ண்ணா. 4 மணிக்கு கிளம்பி பண்ணைக்குள்ள ஒரு 5-6 மணிக்குள்ள போயிடுவோம்ண்ணா. போயிட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி சாயங்காலம் கிளைமேட் நல்லா வந்து நேரத்துலேயே போவோம்ண்ணா. கிளைமேட் நல்லா வந்து நேரத்துலேயே போவாங்க. அதே மாதிரி நைட் என்ன பண்ணா 2 மணி அந்த தட்டிட்டு வந்துடலாம். ஒரு மணிக்கு போயிட்டு இன்னொரு மணிக்கு போக மாட்டோம்ண்ணா. இது நீங்க இந்த தொழில் தொடங்குறதுக்கு என்ன முதலீடு போட்டிருக்கீங்க? கேக்குறது முதலீடு என்ன சொல்றதுங்க, இது நம்மளே ஒரு அந்த கையில இருக்கிற நீதில் எவ்வளவு? நீதி 2 ரூபாங்க. 2 ரூபா. அதாவது இப்ப நீங்க முதலீடு இல்ல, தொழில் முதலீடு. ஆமாங்கண்ணா. 25,000 ரூபாய் கேரண்டி. ஆமாங்கண்ணா. 20,000 ரூபாய்க்கு பக்கம் வருது மாசம். ஆமாங்க, அப்படின்னு ஆமாங்க. வேலை இருந்துட்டு இருந்தா பரவாயில்லைங்க, வேலை இல்லாம இருந்தா கொஞ்சம் சிரமம். வேலை இல்லாம ஆகாது. எப்பவுமே கோழி பண்ணையில ரொம்ப நம்ம சைடு பாரு எவ்வளவு கோழி பண்ணை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏரியா சைடு நிறைய இருக்குண்ணா, நம்ம கோழி பண்ணை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணா. இன்னைக்கு வந்து உங்க தொழில் வந்து ஜாஸ்தியாகிதான் போகும்போது குறையறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆமாண்ணா, குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பண்ணை அதிகமாகுதுங்களா, அதனால இப்ப நம்ம ஊர்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பண்ணைக்கு மேலதான் இருக்கு மீடியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதே பக்கத்தூர், அதுக்கு பக்கத்தூர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணைகள் இப்ப ஒரு மீடியமா ஒரு பட்டிக்காட்டுலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5-6 பண்ணையாச்சும் இருக்குங்க நமக்கு தெரிஞ்ச இது மட்டும். உண்மைங்களா இல்லைங்களா? கண்டிப்பா. இப்ப புதுசா 2-3 பண்ணை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமாங்கண்ணா. எப்படிதான் தெரிஞ்சவங்க எப்படிதான் ஒரு சொந்தக்கார மூலியமா பண்ண போவாங்க. இந்த மாதிரி நான் இந்த இதுல பிசினஸ் பரவாயில்ல நம்மளுக்கு இப்ப கோழி பண்ணையில அப்படின்ட்டு அது ஒரு பண்ணைக்கார மூலியமா போறதுதானுங்க. அப்படியே சொந்தமா முதலீடு இல்லாத ஒரு சுய தொழில். ஆமாங்கண்ணா, அது உண்மைதானுங்க. நீங்க வேக்சின் போடுறதுக்கு இங்கிருந்து நீங்க எது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க? ஆனா மீனமே எங்கேயுமே சொல்ல முடியாது. நம்ம கூப்பிட பக்கம் போயிருக்கோம்ண்ணா, உருவம்பேட்டை மட்டும் போயிருக்கோம்ண்ணா. உருவம்பேட்டை வரைக்கும் போறீங்க? ஆமாண்ணா, உருவம்பேட்டை. இந்த சைடுல கிழக்கு எடுத்துட்டுனா இடைக்கோட்டை வரைக்கும், மூலக்கடை அந்த மட்டும் போயிட்டு இருக்குண்ணா. இடைக்கோட்டை வரைக்கும் போறீங்க? ஆமாண்ணா. வடக்கையெல்லாம் எடுத்துன்னா தாராவரம் அந்த மேக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குங்க. ஆமாங்கண்ணா, தாராவரம் மேக்கு சேர்க்க நம்ம கோம்பை கணக்கம்பட்டி அந்த சைடெல்லாம் போயிட்டு தான் இருக்குங்க. என் பேர் வந்து விக்னேஷுங்க. நான் இந்த வேக்சின் போட போயிட்டு இருக்கேங்க. எல்லா பக்கம் வேக்சின் ஜெண்டா இருந்தால் சொல்லுங்க, பண்ணித்தரேன். நாங்கள் டீமு ஒரு 10 பேர் 15 பேர் பசங்க இருக்கிறோம், பண்ணித்தரோம். உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரோமுங்க. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க எங்களுக்கு வேக்சின் போட ஜெண்டா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணித்தரோம். பணியாளர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நாங்களே அடைச்சு நாங்களே பிடிச்சி போட்டுக்குவோம். எந்த சிறப்பும் உங்களுக்கு இருக்காது, சிரமமும் இருக்காதுங்க. வேக்சின் போட தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற தொடர்பு கொள்ளவும். எங்கள் டீம் அதிகமாக 10 பேர் இருக்காங்க பசங்க. டீமோடு வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். நீங்களும் நம்ம கோழியை வந்து முதல் நாள்ல இருந்து இப்போ 4வது நாள் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் 40வது நாள் வரைக்கும் பார்ப்பீங்க. கோழியெல்லாம் எடுத்து முடிச்சு நான் கையில் பேமெண்ட் வாங்குறது எவ்வளோ வாங்குறேன் எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃபோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நான் டெய்லி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.